ஹலோ டாக்டர், நேத்து என் குழந்தைக்கு ஃபீவரோட சேர்ந்து ஃபிட்ஸ் வந்துச்சுன்னு கொண்டுட்டு வந்திருந்தேன். ஒவ்வொரு தடவையும் ஃபீவர் வரப்போ இந்த ஃபிட்ஸ் வருமா சார்? நார்மலா காய்ச்சலோட சேர்ந்து ஃபிட்ஸ் வர்றது ஒரு சில குழந்தைங்களுக்கு நார்மலாவே இருக்கும். ஆனா ஒரு டைமும் காய்ச்சலோட சேர்ந்து ஃபிட்ஸ் வரணுங்கிற அவசியம் இல்ல. லைஃப் லாங் இந்த ஃபிட்ஸ் இருக்குமா சார்? காய்ச்சலோட சேர்ந்து வர ஃபிட்ஸ் வந்து லைஃப் லாங் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு 5-6 வயசு ஆனதுமே குறைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான ஃபிட்ஸுக்கு நான் வாழ்நாள் முழுசும் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கணுமா? லைஃப் லாங் எடுக்க தேவைப்படாது. பட் அந்த ஃபிட்ஸோட டியூரேஷன் பொறுத்து ஒரு சில ஃபிட்ஸ்க்கு வந்து 2 வருஷங்கள் கூட எடுக்கிற மாதிரி தேவைப்படலாம். இந்த மாதிரி ஃபிட்ஸுக்கு நான் ஏதாச்சும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுக்கணுமா? ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன், சிடி, எம்ஆர்ஐ, இஜி இதெல்லாம் எடுக்க தேவைப்படாது. பட் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த ஃபிட்ஸோட டியூரேஷன் பொறுத்து உங்க டாக்டர் சொன்னா எடுத்துக்கிறது நல்லது. வீட்ல இருக்கும்போது இந்த மாதிரி வந்துருச்சுன்னா என்னன்னு சார் பண்றது? வீட்ல இருக்கிறப்ப வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பேனிக் ஆகக்கூடாது. குழந்தைய லெஃப்ட் சைடு படுக்க வைக்கணும். வாய் வழியா தண்ணி எதுவும் கொடுக்க ட்ரை பண்ணக்கூடாது. இரும்பெல்லாம் கொடுத்து ஃபிட்ஸை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். அதனால இன்ஜுரி ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. டைம் டியூரேஷன் நோட் பண்ணிக்கிறது பெட்டர். ஒரு அட்டெண்டர் இருந்தாங்க, எக்ஸ்ட்ரா இருந்தாங்கன்னா வீடியோ பண்ண சொல்றது இன்னும் பெட்டரா இருக்கும். தேங்க்யூ சார். இந்த மாதிரி உங்களோட டவுட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க.